நமக்கு வந்த முதல் தகவல் பிப்ரவரி மாசத்துல மீண்டும் இந்த கூட்டணியை வச்சுண்டு ஆட்சியை கலைச்சிட்டு கொண்டு வரலான்லாம் பிளான் பண்ணாராம். இண்டிபெண்டா டிவிகேக்கு 120 நான் வச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் 29ல என்டிஏ ஒரு அலையன்ஸ் பெருசா ஃபார்ம் பண்ணணும் வித்வுட் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேன்னா அதுல விசிகே குட் பி a better bet. விசிகேவை தாவக்கே கழட்டி விட்டால் பாமக அங்க போச்சுன்னா விசிகேக்கு இடம் கிடையாது. HRNC மினிஸ்டரா இருக்கிறது ரமேஷ் அப்படின்னு ஒரு பிராமணர். ஒரு பிராமணர் HRNCக்கு அமைச்சருக்கு வந்ததை ஒரு ஆரம்பத்துல ரொம்ப புகழ்ந்தாங்க. நீங்க இப்ப சொல்ற புகாரெல்லாம் பார்த்தோன்னா தாவேகா அரசு வந்து இந்து விரோத அரசு மாதிரி நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்களே. இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ் நிறைய பரப்புறது. திமுக என்ன பண்ணாங்களோ அதே சைட்ல இந்தியாவிலேயே முதல், தமிழ்நாட்டிலேயே முதல், உலகத்திலேயே முதல்னு இந்த மாதிரி பீலா விடுறதுங்க. திமுகவை விஞ்சுகிறது தாவேகா. இந்த விஜயுடைய ஆக்ஷன் 99% இதை நாங்க ஸ்டே வாங்கிடுவோம். ஆனால் இது கருணாநிதி திமுக செய்ய பயந்த செயல். அவுரங்கசீப் கூட இந்த மாதிரி செய்யலை. இயேசு எந்த அதிசயமும் செய்யலன்னு 55ல எழுதியிருக்காங்க. ஆனால் காஸ்பல்ல 40% அதிசயம் செஞ்சதாக கதை. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் செய்திகள் விவாதத்தில் மீண்டும் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து தோழமை கட்சிகள், விஜய் இன்னும் அதை கூட்டணி கட்சிகள்னு சொல்லல, தோழமையா கூட்டணியான்னு ஒரு குழப்பம் வருது. அந்த மீட்டிங்ல ஒரு 4 நிமிஷம் தான் அவரை வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் உட்காந்துட்டாரு. ஸோ தோழமை கட்சிகள்லாம் ஒரு விதமான குழப்பம் இருக்கு. இது என்ன அலையன்ஸ்? இந்த அலையன்ஸோட அடிப்படை பிரின்சிபல் என்ன கொள்கையில வந்து இவங்கெல்லாம் அலையன்ஸ் பண்றாங்க? இதுல வந்து பாஜக எதிர்ப்பும் வந்து ஒரு தெளிவில்லை. இப்ப இதுல இந்த கட்சியோட ஒரு பிரின்சிபலோ ஸ்ட்ராட்டஜியோ அதோட கொள்கையோ எதுவுமே புரியாம எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருக்கிறதா சொல்லப்படுறது. இந்த மாதிரி ஒரு கூட்டணி எதுக்காக ஃபார்ம் ஆகுது? என்ன விஷயம்? அவர் வந்து இந்த கூட்டணியை எந்த லெவல்ல எடுத்துட்டு போக விரும்புறாரு? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்த முதல் தகவல் பிப்ரவரி மாசத்துல மீண்டும் இந்த கூட்டணியை வச்சுண்டு ஆட்சியை கலைச்சிட்டு கொண்டு வரலான்லாம் பிளான் பண்ணாராம். பட் சமீபத்தில் நான் பேசின வேறொரு விஷயத்துல வந்து ஜோசியர்கள் படியாக இவருக்கு 27க்கு அப்புறம் நல்லா இல்லைங்கிறப்ப இன்னொரு 9 பேரை ரிசைன் பண்ண வச்சுட்டு இண்டிபெண்டா டிவிகேக்கு 120 நான் வச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் உங்க எந்த கூட்டணிக்கு கொடுத்திருக்கிற மினிஸ்ட்ரியோ இம்பார்ட்டன்ஸையோ குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு காலையில 720 கோயிலுக்கோ என்னமோ இது அறங்காவலர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ தட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட். அதன் பிறகு கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 3000 கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸுக்கு தலைவர்கள் போடாம ஸ்பெஷல் ஆபீசர்ஸே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் திமுக காரங்க ஆளை ரீப்ளேஸ் பண்ண முடியாம எலெக்ஷனே வைக்காம 3 வருஷமா ஆயிடுது. சோ அதையும் இவங்க டேக் ஓவர் பண்ணலாம். தேர் ஆர் பிளென்டி ஆஃப் இது போஸ்ட் டு கிவ் இட். சோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி வச்சு 100 பேர் எதிர்கட்சியை வச்சுட்டு ஆட்சி செய்யறது கஷ்டம். சோ வேகமாக கார்பரேஷன் ஒர்க்ஸை முடிச்சு இதை காட்டி கார்பரேஷன் எலெக்ஷன் நவம்பர்ல ஜெயிச்சுட்டா ஆட்சியை கலைச்சிட்டு யூபியோட 5 ஸ்டேட்டோட தமிழ்நாடு வைக்கலாம்னு பிளான் பண்ணி இருந்தார். ஆனால் பிவிஆர் நரசிம்மராவ் போன்றவர்கள் சொன்னதுன்னு நம்ம பல சேனல்ல, நான் 2-3 சேனல்ல பேசியதற்கு பிறகு நமக்கு இன்டர்னல் சர்க்கிள்ல இருந்து வந்த நியூஸ், இப்ப ஆட்சி கலைக்கிற ஐடியா கேன்சல்டு. அவருடைய இன்டர்னல் சர்வே எவ்ரி 15 days அவங்க ஒரு சர்வே எடுக்கிறதுல விஜயுடைய ஹை பாயிண்ட்ல இருந்து இப்ப லோ பாயிண்ட் கொஞ்சம் ஒரு 7-8% குறைஞ்சிருக்கு. ஸோ ஹி நீட்ஸ் காங்கிரஸ், ஹி நீட்ஸ் IUML. விசிகே ஒண்ணுதான் அதுல லூஸ் லிங்க். ஏன்னா அவருக்கே தலித் ஓட்டுகள் பெரிய அளவுல இருக்கு. சோ அதை மேனேஜ் பண்ண முடியும். விசிகே இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் அவர்கிட்ட கட்சி எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. இப்ப இருக்கிற 2 MLAக்கள் இன்க்ளூடிங் ஒரு மந்திரி தேவை என்றால் அவர்கள் விஜயோடு விசிலியே ஐக்கியமாகவும் தயாரானவர்கள் தான். ஏன்னா ஒரு MLA உங்களுக்கு காங்கிரஸ்ல சீட்டு கேட்டவருக்கு விசிகேல கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு ஜோதிமணிங்கிற அந்த MLA பொறுத்த வரைக்கும். அதனால இவரை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பதவி சுகத்தை கண்டுவிட்டார். அவர் கண்டிப்பாக தேவை என்றால் இங்க வந்துருவார். அந்த பக்கம் பார்த்தா ஏற்கனவே சொல்றீங்க. நேத்தி வந்து திருமாவளவனுக்கு வந்து பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு அமித்ஷா அங்கேருந்து கால் பண்ணி தன்னை அழைச்சு வாழ்த்து சொன்னதா திருமாவளவன் வந்து பெருமையோட சொல்லிக்கிறாரு. அமித்ஷா கால் பண்ணி சொல்ற அளவுக்கு திருமாவளவன் இருந்தானா அவருக்கு செல்வாக்கு இன்னும் இருக்குன்னு தானே சார் அர்த்தம்?
இல்ல அங்கதான் நீங்க புரியணும். அவருடைய ஓட்டுல 50% ஏற்கனவே விஜய் எடுத்துட்டார். கட்சியில 1/3 தான் இவர்கிட்ட இருக்கு, 1/3 டிஎம்கே அணியாக இருக்கு, இன்னொரு 1/3 இப்ப விஜயோட போற வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் திருமா என்ற பேஸுக்கு அந்த வடமாவட்ட டிஸ்ட்ரிக்ட்ல விழுப்புரம் அந்த மாதிரி ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒரு 0.5 to 1% ஓட்டு இருக்கு. 2% இருந்தது, இப்ப குறைஞ்சிருக்கலாம். சோ இந்த ஓட்டை அவர் காத்து கொள்ளணும் என்றால், இப்ப திமுக போனாலும் வேஸ்ட், அதிமுக இனிமே இருக்கான்னே தெரியாது. சோ பிஜேபி குட் பி அன் ஆல்டர்னேட். அமித்ஷா கால்ல 2 விஷயம் தான் சார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்த எம்பிஸ் உடைய இதுவும் அவரோட லிஸ்ட்ல இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணிடுவாங்க. டிபெண்டிங் ஆன் த ஸ்டேச்சர், வாழ்த்து ட்விட்டர்லயோ இல்லாட்டி போன் பண்ணியோ வரும், அது அவங்களுக்கு ரெகுலர். பட் தமிழ்நாட்டுல 29ல என்டிஏ ஒரு அலையன்ஸ் பெருசா ஃபார்ம் பண்ணணும் வித்வுட் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேன்னா அதுல விசிகே குட் பி a better bet and that may give விசிகே another life. இவர் தாவேகால இருந்தாலும் திமுக கூட்டணியில இருந்தாலும் விசிகே என் சாப்டர் எண்டட், இன்னொரு வைகோ மாதிரி அவரும் ஆயிடுவார். சோ இது அமித்ஷா ஒரு லைஃப் காட்டி இருக்கார், அதை புடிச்சுட்டு இவர் வருவாரா இல்ல இவருக்கு ஆண்டைகளாக 20 வருஷமாக இருக்க சர்ச்சுக்கு பின்னாடிதான் போவாராங்கிறதா நமக்கு நீங்க தெரியும். வந்து அமித்ஷா வந்து எல்லா எம்பிஸ்க்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னா இத்தனை வருஷமா வந்து இந்த மாதிரி ஒரு கால் வந்ததா செய்தி வரல, அதை வந்து ஒரு விஷயமால அப்ப வந்து அமித்ஷா வந்து திமுக எம்பிஸ்க்கும் கால் பண்ணிருக்கணும், அதை பத்தி வரல. திருமாவளவன் தன்னை கால் பண்ணதை மட்டும் வந்து வெளியில பரப்புறாருன்னா அவருக்கு ஏதாவது பிஜேபியோட இருக்கிற ஒரு தனக்கு இருக்கிற ஒரு நெருக்கத்தை காமிச்சுக்க விரும்புறாரா என்னன்னு புரியலையே. இல்ல அதான் அவருடைய பார்கெனிங் சிப் அதாவது நானும் பிஜேபிக்கு போக முடியும்னு தாவேகாவிற்கும் இவங்களுக்கும் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க கனிமொழி பர்த்டேக்கு வாழ்த்து வந்தது, உதயநிதிக்கு அமித்ஷா பண்ணியிருக்காருலாம் வந்தது, வராமல்லாம் இல்ல. பட் 90% ஒரு பர்சனல் லெட்டரும் மெயில்ல இது எக்ஸ்ல மாத்திரம் போடுவாங்க. ஒரு 10% தலைவர்கள்னா போன்லயும் வரும். அண்ட் நீங்க சொன்னா இது வந்து இவருக்கு பார்கெனிங் சிப்பா இன்னும் என்ன ஹோல்டு பண்றாங்க. ஏன்னா இவரும் காட்டின என்ன டெல்லியில நீங்க தான் கிங் மேக்கர்னு சொன்னாங்க, அப்படி இப்படின்னு இவரும் ஒரு ஷோ காட்டினதுனால எனக்கு அமித்ஷா போன் பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாழ்த்து செய்திங்கிறது அவங்களுக்கு மேட்டர் ஆஃப் மினிட்ஸ். ஒரு நாளைக்கு லிஸ்ட பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு போன் பண்ணலாம், இவங்களுக்கு விஷ் போறோம் அப்படின்னு ஒரு 2 minutes டிசைட் பண்ணிட்டு 5 நிமிஷம் இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு பெரிய லீடருங்கிறப்ப. சோ அதுல இவர் இருக்கட்டும், எதற்கும் யூஸ் ஆகும்ங்கிறதுக்காக இவருக்கு பண்ணியிருக்கலாம். பட் இது அமித்ஷா இவருக்கு கொடுக்கிற ஒரு லைஃப் லைன், இதை புடிச்சுட்டு இவர் ஏறுவாரா அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா 29க்கு ஏடிஎம்கே இல்லாமல் டிஎம்கே இல்லாத ஒரு அல்டர்னேட்டிவ் என்டிஏ ஃபார்ம் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்தால் அப்ப இவர் வருவாரா. ஏன்னா 2014ல கேப்டன் பாமக அப்படின்னு இருந்தது. இப்ப பாமக விசிகேவை தாவேக கழட்டி விட்டால் பாமக அங்க போச்சுன்னா விசிகேக்கு இடம் கிடையாது. சோ அந்த ஸ்டேஜ்ல அவர் திமுக கூட போய் இருக்கிற சில்லறையோட இன்னொரு சில்லறையா இருந்த கூட வளரும் பிஜேபியோட போறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். பட் நீங்க இப்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க, அதை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன், மன்னிக்கணும் குறுக்கீடு பண்ணதுக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத என்டிஏ வந்து ஒண்ணு அமித்ஷா ஃபார்ம் பண்ண விரும்பினா அப்ப வந்து திருமாவளவனை வந்து அவங்க கூட சேர்த்துக்கலாம் அப்படி ஒருவேளை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் இல்லாத என்டிஏன்னா அப்ப டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஒன்னா சேர்றதுக்கு இவங்களா ஒரு இடத்துல ஒதுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்னா சேருமான்னு கேட்டதுக்கும் அமமுக வந்து ஏடிஎம்கே பக்கம் போகுமா அப்படின்னு 2 கேட்டதுக்கும் டிடிவி தினகரன் வந்து தவிர்த்திருக்காரு பதில் சொல்லாம. வழக்கமா அவர் உடனே பதில் சொல்வாரு, அவரோட நிலைமை உண்மை நிலைமை எடுத்து சொல்லக்கூடிய தினகரன் இன்னைக்கு அமைதியா போயிருக்காரு. இதெல்லாம் வச்சு பாக்கறச்சே என்ன கணக்கு நடக்குது? இல்ல இபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு எதையும் ஏத்துக்கிற ஆள் கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் சேர்ந்தால் மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து ஏடிஎம்கே இந்த ஒஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்லயே 21% வாங்கி இருக்குன்னா அதுல 90% இது எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சி இரட்டை இலைன்னு போடுறது எல்லாமே திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் தான். அதுல 90% டிஎம்கே கூட சேர்ந்தா விழாது, அவைகள் பிஜேபிக்கு போறதுக்கு வாய்ப்பு. அதாவது டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ்னு இருந்ததுல காங்கிரஸ் இடத்தை இவர் எடுத்ததுனால அதுல தேசிய வாத ஓட்டுகளும் உண்டு. இன்னொன்னு கடவுள் பைது இதெல்லாம் விஷயங்களும் உண்டு. சோ இவர் திமுகவோட இபிஎஸ் போனால் அதுக்கு தட் வில் பி ஐ மீன் சூசைட் ஃபார் தம். அதனாலதான் இன்னும் வரைக்கும் அவங்க அபிஷியலா ப்ரூவ் பண்ணுன்னு அதுக்கு இவர் வந்து சிவி சண்முகம் நான் என் பையன் பேர்ல பண்ணு நீ பண்ணுவியானே சேலஞ்ச் கொடுத்தார். பட் அதை அந்த சைடு ஏத்துக்கல. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு
சார் அதிமுகவோட போனா எந்தெந்த ஏரியால சீட்டை பிரிச்சுப்பாங்க, மெட்ராஸ்குள்ள சீட்டு தருவாங்களா, கொங்குல அவங்க சீட்டு தருவாங்களா, இதெல்லாம் அவ்வளவு எளிதா நடக்க முடியாது. ஒன்னும் இல்ல, வரப்போற இடைத்தேர்தல், ஐ மீன் இப்போ நேற்றுக்கு ஸ்டேயும் வந்திருக்கு, அதுல காமன் கேண்டிடேட் போடுறதுலயே ஏற்கனவே சீமான் ஒரு பல்ட்டி அடிச்சிட்டார். நான் அம்பாசமுத்திரத்துல நிப்பேன், ஆனா 7 சீட்லயே நான் போடுவேன்ட்டார். இவர் அம்பாசமுத்திரத்துல நிச்சா நிச்சயம் 6ல அவர் ஆளை போடக்கூடாதுங்கிற அர்த்தம் தான் காமன் கேண்டிடேட்னு அர்த்தம். சோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு பகிஷ்காரம் பண்றேன்னு 7லயும் திமுக பகிஷ்காரம் பண்ணும், இல்ல நாங்க செகண்ட் வந்தது திருச்சி கிழக்கு அதுல மாத்திரம் நிக்கிறோம், மத்த விஷயங்கள்ல அந்த மாதிரி முதல்ல ஒதுங்குவாங்களா, அதுவே நல்லதா? ஏன்னா ஐ மீன் எனக்கு வர்ற தகவல்கள் விஜய் 15 சீட்டுக்கு மினிமம் எலெக்ஷன் நடத்தணும், அடுத்த 2 வாரத்துக்குள்ள. அதிமுக ஏற்கனவே 4 பேர் கடந்த 2 நாட்களாக இபிஎஸ் அழைத்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, 4 எம்எல்ஏக்கள். சோ அவங்க டார்கெட்டான்னு எனக்கு தெரியாது. சோ அந்த 4 இதுல திமுக இருந்து ஒரு 5 பேர் வரைக்கும் ட்ரை பண்றதா வருது. 15 பேரை நிக்க வச்சு குறைஞ்சபட்சம் 13 பேர் ஜெயிக்கணும். சோ 13 ஜெயிச்சால் 107 13 120 117 மெஜாரிட்டி, சபாநாயகர் 1 பிளஸ் ஒரு 2வது இருக்கணுங்கிறதா இப்ப விஜயுடைய டார்கெட். சோ அப்படி இருக்கிற ஸ்டேஜ்ல 15 சீட்ல இவங்க முதல்ல ஒரு அமிக்கபிள் அண்டர்ஸ்டாண்டிங் வராங்களா, கூட்டணியே வேண்டாம், அண்டர்ஸ்டாண்டிங் காமன் கேண்டிடேட் போடுவாங்களா, இல்லைன்னா 2024 ரிசல்ட் தான் வரும். லீடிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் 42, மிச்சம் 2 பேர் 20 23 சேர்ந்து இருந்தா அதிமுக பிஜேபி 13 சீட்டு ஜெயிச்சிருக்கும். இன்னும் அலையன்ஸா இருந்தா இன்னும் 4 சீட்டு கூட எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ற வாய்ப்புகள் கம்மி. அப்படி சேர்ந்தால் 2 பக்கமும் லாஸ் ஆஃப் போட் வில் பி மச் ஹையர். சோ இப்ப கரூர்ல ஒரு கோவில் இஷ்யூ நம்ம கேள்விப்படுறோம். இந்த கோவிலோட சொத்து, கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள்ல ஸ்டே பண்றாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் அதே நிலத்தை அவங்களுக்கு ஒரு இனாமாவோ அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கறதுக்காவோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்கிறதா கேள்விப்படுறோம். பல லட்சம் கணக்கான ஏக்கர் இந்த கோவில் சொத்துல இருக்கு. இதை பத்தி கேள்விப்படுற போது இன்னைக்கு விஜயபாஸ்கர் மாதிரி இருக்கிறவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு. அதுல இந்துக்களும் இருக்காங்க, இந்துக்கள் இல்லாதவங்களும் அந்த இருக்காங்க, கோவில் நிலத்தை அதை பெறக்கூடிய நிலைமையில. இது என்ன நடக்குது? இதுல ஏதாவது கரப்ஷன் இருக்கா, ஊழல் இருக்கா? இல்ல, நம்பர் 1 இந்த லேண்டுக்கு பேரு இனாம் லேண்டுன்னு பேரு. அதாவது இதனுடைய பேஸ் பட்டாவை கோயில் பேர்ல மாத்தாமல் உங்களுக்கு ஐ மீன் எய்தர் ரெவின்யூ லேண்டு புறம்போக்குன்னு வச்சிருக்கலாம், இன்னும் சில ரேர் கேஸ்ல அவங்க பேர்லயும் மாத்தி இருக்கலாம். ஆனால் இனாம் லேண்டுன்னு சொன்னால் அதுக்கு கோயிலுக்கு லிங்க் இல்லைங்கிறது முழு பொய். அதாவது இனாம்ங்கிற வார்த்தையே உருதுல உங்களுக்கு அதிலிருந்து வரி கிடையாதுன்னு, கல்வெட்டிலையும் செப்பேடுகள்லையும் அரசர்கள் கொடுத்த பொழுது வரியிலி நிலம் அப்படின்னு யூஸ் பண்றது, அரசுக்கு இதுல வருமானம் கிடையாது, அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தான் இனாம். ஆச்சா, இததான் பிரிட்டிஷ் காலத்துல என்ன பண்ணிட்டான், புறம்போக்குன்னு வச்சுட்டான். இப்ப என்னோட லேண்டுன்னா தேவப்பிரியா இடம், சிவகுமார் லேண்ட்னா சிவகுமார் லேண்டு, இது கவர்மெண்ட் இடம். இந்த 3 பேருக்கும் இல்லாமல் புறத்தில் இருக்கிற லேண்ட புறம்போக்குன்னு வச்சான். ஆனால் அந்த புறம்போக்கையும் கிளாசிஃபை பண்ணி நீர்நிலை புறம்போக்கு, இல்ல ஏரி புறம்போக்கு, அல்லாட்டி மேய்ச்சல் புறம்போக்கு, மாடு மேய்க்கிறதுக்கு ஊர்ல இருக்கணும் லேண்டு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நத்தம் புறம்போக்குன்னு சொன்னால் உங்க பேர்ல டாக்குமெண்ட் இருக்காது, ஆனா 3 சென்ட் வரைக்கும் குடியிருக்கிறதுக்கு இருக்கலாம். 3 சென்ட்டுக்கு மேல யாரும் வீடு கட்ட முடியாது. 3 சென்ட் இஸ் ஈக்குவல் டு 1400 ஸ்கொயர் ஃபீட். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1400 இஸ் மச் மோர் தென் சபிஷியன்ட். ஆனா என் கண்ணால இல்ல என் கையால 80 சென்ட் 90 சென்ட் எல்லாம் கிராம நத்தம் நானே வேல்யூவேஷனே பண்ணியிருக்கேன், பல டாக்குமெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். சோ கிராம நத்தம்னு பண்ணதும் ஃப்ராடு தான். அதனால 3 சென்ட்டுக்கு மேல யாரும் நாங்க வசிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அது பொய் தான். இன்னும் சொல்ல போனால் வேளச்சேரி போன்ற ஏரியாக்கள்ல பெரும்பாலான லேண்டு கிராம நத்தம் தான். சோ இது மாதிரி கோயிலுக்கு சொந்தமா ஒரு லேண்ட் இருந்தா சார் அது கோயில் புறம்போக்குன்னு மாத்துங்க, இல்ல கோயில் பேர்ல மாத்தினா யாரு கோயில் இதெல்லாம் கை வைப்பாங்க? அதெல்லாம் மாட்டாங்க, அவசியம் இல்லைன்னு இப்படி தள்ளி போட்டு 60 வருஷமா போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவுல காமராஜ் பக்தவச்சலம் ஆட்சியில 63ல மாத்தினாங்கன்னு சொல்றாங்க இந்த பர்டிகுலர் கேஸ்ல. இன்னும் சொல்ல போனால் 1968லயோ என்னமோ இந்திரா காந்தி லேண்ட் சீலிங் ஆக்ட், நில உச்ச உரம்பு சட்டம்னு 30 ஏக்கருக்கு மேல ஒருத்தருக்கோ ஒரு நிறுவனம் பேர்ல இருந்தால் அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், சென்னை பக்கத்துல இங்க இருந்து ஸ்ரீபெரும்புதூர் இல்ல ஹுண்டாய்க்கு போறதுக்கு முன்னாடி ரைட் சைட்ல குயின்ஸ்லாண்டுன்னு பாப்பீங்க, ஒரு இது சொகுசு இது, அதுக்குள்ள நானும் நீங்களும் போகணும்னா 750 ரூபா ஒரு ஆளுக்கு. அது தவிர சில ரைட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா.
அந்த இதுல ஒரு 20 ஏக்கர் கோயில் லேண்ட்ல இருக்கு அப்படின்னு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதை நடத்துபவர் ஒரு கிறிஸ்டியன் எக்ஸ் எம்எல்ஏ, இந்த முறை தோற்றுட்டார் தாவே கேட்ட ஸ்ரீவைகுண்டம் எக்ஸ் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ். நாங்க விவசாயம் பண்றோம், 1000 ரூபாய் வருஷ வாடகைன்னு எடுத்துட்டு கமர்ஷியலா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2022 வந்த தீர்ப்பு, அந்த இடத்துல ஒரு போர்ஷன் கோயில் லேண்டு, ஒரு போர்ஷன் ரெவென்யூ லேண்ட். அந்த ரெவென்யூ லேண்டு இனாம் லேண்டு தான், கோயிலுக்கு தான் சொந்தம், ஆனா ரெக்கார்டு படி ரெவென்யூ. சோ கோயிலுக்கு 9.5 கோடியும் ரெவென்யூக்கு 13.5 கோடியும் கொடுக்கணும், அரசாங்கம் எடுக்கணும்னு போன தீர்ப்பு வந்த உடனே அரசாங்கம் எடுக்கிற மாதிரி நோட்டீஸ ஒட்டினாங்க. ஒரு வாரத்துக்குள்ள 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை ஒரு நீதிபதிகிட்ட போய் இது ரெவென்யூ லேண்டா கோயில் லேண்டான்னு டிஸ்பியூட் இருக்கு, எங்கிட்ட வராதிங்க, அதை முடிங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்கிட்டு 3 வருஷமா தூங்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் பாப்பான் சத்திரம் காசி விஸ்வநாதர் மற்றும் இது வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு 178 ஏக்கர் 1878 அந்த ஊர் ஜமீன்தார் 3 கிராமங்களை எழுதி கொடுத்தது. இன்னைக்கு அதோடைய மதிப்பு 10,000 கோடி வரும். ஆனால் அந்த கோயில் பாழடைஞ்சு கிடக்கு. சோ இப்ப அதை மீட்கிற வேலையை செய்யல. அடுத்தது இதே மாதிரி இன்னொன்னு போட்டா பாபுராயன் பேட்டைன்னு ஒரு கோயில் இருக்கு. அதாவது இது மெட்ராஸ் டு திண்டிவனம் ரூட்ல ரைட் சைட்ல ஒரு 7 கிலோமீட்டர் போன திண்டிவனத்துக்கு முன்னாடி அந்த கோவிலே 20 ஏக்கர் இடத்துல இருக்கு. கோயிலுக்கு 600 ஏக்கர் இடம் இருக்கு. அந்த கோவில் உடைய 100 ஏக்கரை எஸ்ஆர்எம்க்கு லீஸுக்கு கொடுத்து அதுல அவங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 10 மாடி கட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கோயில் பாழடைஞ்சு HRNC பூஜைக்கு அர்ச்சகர் கூட போடாம காஞ்சி மடத்துடைய ஒரு அர்ச்சகர் அவங்களுடைய ஒரு ஸ்கீம்ல ஒரு கால பூஜை நடந்துட்டு இருக்கு. ஆனால் கண்டெம்ட் கேஸ் போட்டு என்னுடைய நண்பர் ஜெகநாதன் நடத்தி நாங்க முடிக்கிறோம் டைம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்களே தவிர கட்டல. 600 ஏக்கர் இருக்கு. அந்த ஊரே அந்த கோவில் பாபுராயன் பேட்டை தான் இருக்கு. இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, அந்த கோவில் பெருமாளுக்கு பெருமாள் உடஞ்சோ இல்ல தாயார் சந்நிதியில பெருமாள் இருக்கார், அதை தாண்டி ஒரு பெரிய லிங்கம் இருக்கு. அந்த ஊர்ல எங்க அந்த லிங்கம் இருந்த கோவில்னே தெரியல. இந்த மாதிரி ஆயிருக்கு. நீங்க HRNC வெப்சைட்ல போனால் கோவில்களை பணத்தின் அடிப்படையில் இது பண்றாங்க. above 1 lakh above இதுன்னு 10,000க்கு கீழே ஆனுவல் இன்கம் இருக்கிற கோயில்கள் 35,000 அவுட் ஆஃப் 47,000, நியர்லி 80%. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டு பக்கத்துல சார் 2 கிரவுண்ட்ல ஒரு கோயில் இருக்கு, மாச வருமானம் 10,000 ரூபாய் எடுத்துக்கங்கன்னா வரமாட்டாங்க. சார் இந்த கோயிலுக்கு 100 ஏக்கர் இருக்கு, மாசம் உண்டியல்ல 5 லட்சம் வரும்னா அடுத்த நிமிஷம் வந்துருவாங்க. அப்படி எடுக்கப்பட்ட கோவில்கள் தான் இன்னைக்கு 35,000 இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இதை தாண்டி மெட்ராஸை சுத்தி இங்க இருந்து திருத்தணி போனா கனகமாச்சத்திரம்னு ஒரு ஊர் கோவில், இல்லாட்டி மங்கம்மாச்சத்திரம்னு வரும், இல்லாட்டி இங்க இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போறப்ப சுங்குவார் சத்திரம் தாண்டி போறப்ப சுங்குவார் சத்திரம் வரும். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளை சத்திரம், பிள்ளை சித்திரம், பெரிய பிள்ளை சித்திரம்னு 3 இருக்கு. இது மாதிரி சத்திரம்னு இருந்தாலே கோயிலுக்கு போறவன் தங்கறதுக்காக கொடுத்து ஒரு சத்திரத்திலையும் வரவாளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சாப்பாடு போடுறதுக்குன்னு லேண்ட் எழுதி வச்சிருந்தா. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கல்வெட்டோ செப்பேடோ இல்லாமல் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கர்னு எங்கிட்ட TR ரமேஷ் ஒரு தடவை சொன்னார். அப்படி பார்த்தா எங்க போயிருக்கோம் சார்? தமிழ்நாட்டுல தமிழர்கள் 82%, 12% இது அரேபிய முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்கள், 6% கிறிஸ்டியன். நான் சொல்றது ஹையஸ்ட் அபிஷியலே எடுத்துக்கிறேன். இப்ப கோயிலுக்கு ஜெயலலிதா பீரியட்ல 5.8 லட்சம் ஏக்கர்கள்னு சொன்னாங்க. இது EPS காலத்துல 5.30 குறைஞ்சிட்டு இப்ப 3.80ங்கிறாங்க. ஆனால் தற்போது திரு ரமேஷ் அவர்கள் 13 லட்சம் இனாம் லேண்டுங்கிறார். இத்தனை நாள் அதை சொல்லல. அதை மீட்காமல் கொடுக்கறது. இன்னொன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் அது அக்ரிகல்ச்சர் லேண்டாக அவங்கள்ட்ட இருந்தாலும் சார் ஒன்னும் இல்ல, கருணாநிதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுல ஒரு போர்ஷன் ஆஃப் லேண்டு இது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கும் சிதம்பரம் நடராஜருக்கும் ஏதோ ஒரு பங்கன் கட்டளைக்குன்னு இருக்கு. அது இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு. இப்ப 82% ஹிந்துஸுக்கு இருக்கிற கோயில் இடம் 6 லட்சம் ஏக்கர். ஈவன் இந்த 13 சேர்த்தா கூட 20 லட்சம் ஏக்கர். ஆனால் இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு 1935 47க்குள்ள கிறிஸ்தவ பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சி தானமாக கொடுத்தது ஆர்சிட்ட மாத்திரம் 17 கோடி ஏக்கர் இருக்கு. ரோமன் கேத்தலிக் மாத்திரம். அதுக்கு ஈக்குவலண்டா CSI, CNI, லுத்ரன் இருக்கு. இதுல பெரும்பாலான லேண்ட்ஸ் சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணாமே இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், உங்களுக்கு எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க டுவர்ட்ஸ் பூந்தமல்லி ஹை ரோட் வெளியில வந்தா எழுத்தாப்புல இது பாப்ப இல்ல தினத்தந்தி ஆபீஸ், இந்த பக்கம் இதே சைட்ல ஒட்டினாப்படி 9 ஏக்கர் இருக்கு. 2010 வாக்குல 10க்கு முன்னாடி
அந்த இடத்துல வச்சிருக்கிற கிர்க் சர்ச் அப்படிங்கிறவங்க நாங்க மால் கட்டுறோம், 1/2 ஏக்கர்ல தான் சர்ச் இருக்கு, மீதமுள்ள 8.5 ஏக்கர்ல மால் கட்டுறோம்னு பிளான போட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே இது சிஎஸ்ஐ கீழே வர்ற சர்ச்சு, நீங்க சர்ச்சுக்காகத்தான் கொடுத்துருக்கோம், சிஎஸ்ஐக்கு சொந்தம், கட்டக்கூடாதுன்னு கேஸ்க்கு போனாங்க. 2 பேரையும் டாக்குமெண்ட் கொண்டு வான்னு சொன்னால் இது இந்தியன் ஆர்மிக்கு சொந்தமானது, இது லீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க ஒரு லேண்டை இது லீஸ் பெற்றவர் அந்த என்ன காரணத்துக்காக கொடுத்ததுக்கோ அதுக்கு யூஸ் பண்ணலன்னா இட் ரிட்டர்ன்ஸ் டு த ஒரிஜினல். இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் எக்மோர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறது, போர்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர். இது எவ்வளவு லாஜிஸ்டிக்கலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ஆர்மிக்கு இது மாதிரி எத்தனை இடங்கள் என்னால ஞாபகப்படுத்த முடியும். கோயில் இடத்துல சர்ச் ஸ்கூல் இருக்கு. ஐ மீன் இது அத ஆல்டர்னேட் இடம் அவங்க தேட மாட்டாங்களாம், கவர்மெண்ட் தேடி தரலன்னு சொல்லி 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் போட்டு கூகுள்லயே தேடி பாருங்க, 5 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் சீக் பர்டன் ஆன் கண்டெம்ப்ட் கேஸ்னு இருக்கும். என்னடான்னா இதுல கடலூர் இந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கு, அவங்கள வெக்கேட் பண்ணுனா ஆல்டர்னேட் இடம் இவங்க பார்த்து தரலாங்கிறாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி விக்ரமசிங்கபுரம் அமலி ஸ்கூல் 2013 ஃபர்ஸ்ட் வெக்கேட் கொடுத்து அப்பீல் ஸ்டேன்னு 2026 இன்னைக்கு வரைக்கும் வெக்கேட் பண்ணல. அதுக்கு அவங்க கொடுக்கறது சொல்ப வாடகை, ஏக்கர் அங்க 10 கோடி போறது, 9 ஏக்கர் வச்சிருக்காங்க. சார் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ரெண்ட்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 3% ஆஃப் தி டுடேஸ் மார்க்கெட் பிரைஸ் கொடுக்கணும். கமர்ஷியலா இருந்தா 7% கொடுக்கணும். அது கொடுக்காம ஏமாத்திண்டு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் இந்து கோயிலுக்குள்ள கடை போடுறதுக்கோ பிசினஸ் பண்றதுக்கோ அல்லாத வாடகைக்கோ இந்து அல்லாதவர்கள் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. சட்டங்கள் எதுவுமே நம்ம சொல்லல, இந்து அறநிலைத்துறை சட்டமே இருக்கு. சோ இது முழுக்க ஒரு ஸ்ட்ரோக்ல 3 கோயில் பேரை சொல்லி பண்றாரு. 3 கோயிலும் 3 தனி என்டைட்டி. அதை நீங்க எப்படி ஒரு ஆர்டர்ல போட முடியும்? ஒரு ஆர்டருக்கும் தனியா உங்க வீட்டுக்கு நீங்க தான் டிசைட் பண்ணணும், என் வீட்டுக்கு நான் டிசைட் பண்ணணும். நீங்க வெறும் மேற்பார்வை தான். சோ இது முழுக்க ஆர்பிட்ரி. இதை வச்சுட்டு ஒரு ஊர்லயும் ஆரம்பிக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, சென்னையில மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எழுத்தாப்புல இருக்கிறது அத்தனையும் அருணாச்சலேஸ்வரர் நகரோ இன்னும் இருக்கும், அத்தனையும் திருவண்ணாமலை கோயில். இன்னைக்கு அந்த இடத்துடைய மதிப்பை போட்டால் பல 1000 கோடிகள் வரும். கருணாநிதி இது மாதிரி ஒரு ஃபேக் டிசிஷன்ல பண்ணார், கேஸ் போட்டா ஜெயிக்கலாம், ஆனா எவிக்ஷன் பண்ண முடியுமா? இதே மாதிரி திருக்கண்ணமங்கைன்னு சொல்லிட்டு இதுல திருவாரூர் கோயில்ல நாயக்கர் கால செப்பேட்டை எடுத்தாங்க, உடனே அதை அழிக்க பார்த்தாங்க. கரெக்டான நேரத்துல என் நண்பர் யானை ராஜேந்திரன் அது ஆர்டிஐல போட்டா அது யாரோ அசிஸ்டன்ட் இஓ வீட்டுல இருக்கு, அவர் எதுக்கோ எடுத்துன்னு போனான்னு சொல்லி கொண்டு வந்து காட்டி, அது அப்புறம் ஃபேக்குன்னு ஒரு நியூஸ் பரவ, அதை அறிஞர்கள் வச்சு செக் பண்ண இது ஒரிஜினல். அந்த 400 ஏக்கரும் கோயிலுக்கு சொந்தது மீட்டம்னு சொல்லிட்டு கண்டெம்ட் 2 தடவை கண்டெம்ட் எடுக்காம 4-5 வருஷமா கண்டெம்ட் பெண்டிங் இபிஎஸ் காலத்துல இருந்து. சோ கோவில் சொத்துக்களை மீட்பதில் அலட்சியம் காட்டுவது இந்து அறநிலைத்துறை. நான் சொல்றது அமைச்சர்கள் தாவேகா திமுகவோட 80-90% துறை தான். அது அவங்கள மாத்தாம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க இவ்வளவு டீட்டெயிலா இந்த புகாரை விவரிச்சிருக்கீங்க. இப்ப தாவேகா அரசுல HRNC மினிஸ்டரா இருக்கிறது ரமேஷ் அப்படின்னு ஒரு பிராமணர். சோ ஒரு பிராமணர் HRNCக்கு அமைச்சருக்கு வந்ததை ஆரம்பத்துல ரொம்ப புகழ்ந்தாங்க. நீங்க இப்ப சொல்ற புகாரெல்லாம் பார்த்தோன்னா தாவேகா அரசு இந்து விரோத அரசு மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களே. இல்ல, நான் அவங்க ரெண்டையுமே சொல்லல. பட் தேர் ஆக்ஷன்ஸ் ஸ்பீக்ஸ் மோர் தென் ஸ்பீச்சஸ் ஆர் ரீல்ஸ். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சொல்லணும். நேற்றுக்கு ஒரு சின்ன நியூஸ் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது விக்ரம் சோலாருங்கிற கம்பெனி 15,800 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நேற்றுக்கு எல்லா பேப்பர்லயும் தமிழ் இங்கிலீஷ்ல உள்ள படிச்சா தேர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன்லி 800 crores ஓவர் நெக்ஸ்ட் 15 years தே மேக் ப்ரொஜெக்ட்னு சொல்லியிருக்கான். ஆனா எதுக்கு ஹெட்டிங் 15,800? சோ இவங்க சொல்றது ரீல்ஸ். ஒண்ணும் இல்ல சார், முந்தா நேற்றுக்கு பழனி கோயிலில் முதல் முறையாக 100 கோடி ஆனுவல் ரெவென்யூ வந்ததுன்னு முந்தா நேற்றுக்கு ஸ்லைடு ஓடிச்சு. நேற்றுக்கு இப்ப கூட என்னோட இதுல ஓபன்ல இருக்கு, பழனி கோயிலில் கடந்த 4 ஆண்டுகள் இன்கம் 1,400 கோடின்னு 1,414 கோடி இணை ஆணையர் தகவல். இப்ப 4 வருஷத்துக்கு 1,414ன்னு சொன்னா ஆண்டுக்கு 350 கோடிக்கு மேல வருது. சரியா? 300 × 4, சோ 350 கோடியே தாண்டது. எனக்கு தெரிஞ்சு 400 கோடியை தாண்டி 10 வருஷம் ஆயிடுத்து. நம்பர் 1 தமிழ்நாட்டுல பழனி, நம்பர் 2 சமயபுரம். அதனால இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ் நிறைய பரப்புறது. திமுக என்ன பண்ணாங்களோ அதே சைட்ல இந்தியாலேயே முதல், தமிழ்நாட்டிலேயே முதல், உலகத்திலேயே முதல்னு இந்த மாதிரி பீலா விடுறதுல ஐ மீன் திமுகவை விஞ்சுகிறது தாவேகா. நான் அதுக்குள்ள போகல. பட் இந்த ஸ்டெப் முழுக்க சார் ஒன்னே இல்ல, மிக அற்புதமாக நீங்க சொன்ன மாதிரி ரமேஷ் சட்டசபையில் குன்னூர்ல
ஐ மீன் 500 பேர் வருஷத்துக்கு மாசத்துக்கு வராத கோயிலுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் பேப்பர்ல வந்த டீடைல், அதுவும் ஒரு பேப்பர்ல தான் வந்தது. அந்த கோயில்ல காசு இல்ல. மருதமலை கோயில்ல இருந்து 11 கோடி கடன் வாங்கி அந்த கடனை கட்டி விட்டு அதுக்கப்புறமும் கோயிலுக்கு ரெவென்யூ வருமா? அப்ப 10.57 கோடி கடன் வாங்கினால் 8% வட்டி போட்டால் கூட உங்களுக்கு வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேல வட்டி கட்டணும். அதுக்கு மேல அதுல ரெவென்யூ வரும்னா ஏன் முனிசிபாலிட்டி பண்ண மாட்டேங்கிறது? அடுத்தது, இது நடந்த 2 நாள் கழிச்சு இந்த அரசின் சார்பாக தமிழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஸ்ரீரங்கத்தில் கார்பரேஷனுக்கு, கோயில் பக்கத்துல கார்பரேஷனுக்கு ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, அதுல மல்டி லெவல் கார் பார்க்கிங் பிளான் பண்றோங்கிறோம். இப்ப நான் சொல்றது, கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு எல்லா வசதியும் கோயில் காசுல பண்ணலாம். அவன் கார் பார்க்கிங், காரை பார்க் பண்ற இடம் கார்பரேஷனுக்கு இருந்தா நீங்க கட்டுங்க, அதுல வட்டி கட்டி வரும்னா நீங்களே கட்டி பண்றதுன்னு எதுக்கு கோயில் காசை டார்கெட் பண்றீங்க? இல்ல, அதுல இன்னும் கிளியரிட்டி இல்ல, அது கோயில் காசுல கட்ட போறேன்னு இல்ல. பட் 90% இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது கோயில் பக்கத்துல இருக்கு, கட்டுறோம்னா கார்பரேஷன் இடம்ங்கிறது சொன்னது, கோயிலுக்கு வரவாளுக்கு காருன்னு சொன்னதுனால இதான் ஆறுது. சரி, இவர்கள் ஏற்கனவே கோர்ட்டு தடை செய்த விஷயங்கள் எல்லாம் இப்ப கேன்சல் பண்ணேன்னு சொல்லியிருக்காளே தவிர புதுசா எதையும் நிறுத்தவில்லை. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸா ரெகுலரைஸ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் அந்த ஆட்சியில வாங்கினதை தடுத்திருக்காங்க. மத்தபடி இன்னும் எந்த ஆக்ஷனும் வரல. ஆனால் ஏற்கனவே அறங்காவலர்கள் இருந்தவர்களை ராஜினாமா சொல்லுங்கன்னு ஒரு தகவல் வந்தது. முதல்ல ஒரு 226 கோயில்கள், இன்னைக்கு காலையில தினமலர்ல ஒரு 700 சில்லற கோயிலுக்கு அறங்காவலர் கேட்கிறாங்க. இந்த அறங்காவலர்கள் அரசியல் சார்பு இல்லாமல் எப்படி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கணும்னு 2021 மே மாதம் 75 இது பாயிண்ட்ஸோட கொடுத்த ஹைகோர்ட் தீர்ப்பை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், திருச்செந்தூர் கோயில்ல 400 கோடி இப்ப புனரமைப்பு செஞ்சாங்க. அந்த கோயிலுக்கு தக்காராக போடப்பட்டவர் திரு சேகர் பாபுடைய தம்பி மகனுடைய 15 வருஷ பார்ட்னர். ஆச்சா, சென்னையில எக்மோர்ல இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 2012 வாக்குல மெட்ரோலுக்கு லேண்ட் கொடுத்ததுல 40 கோடி வந்தது. அந்த கோயிலின் ட்ரஸ்டியாக ஐஏஎஸ் அதிகாரி, கமிஷனராக இருந்தவர், இப்போது செயலராக இருக்கும் குமரகுருபன் தன் மாமனாரை போட்டாராம். இப்ப அவர் இறந்த பிறகு மாமியாரை போட்டதாக தகவல் வருது. இது ரெண்டையுமே நான் 100% உறுதி பண்ணிக்கல, பட் சொன்னவர்கள் ஓரளவுக்கு அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் எப்படி போஸ்டிங் போடுறாங்க எனக்கு இது புரியல. ஏன்னா இதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் ராசாவுடைய அண்ணன் அரங்காவோட தேர்ந்தெடுப்பு குழு தலைவர். இதெல்லாம் தேவையில்லையேங்கிறேன். அவங்க லெவலுக்கு இது தேவையா? அரசியல் சார்பு இல்லாமல் நடுநிலையாளர்களை போடுங்கள். அந்த கோவில்ல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். அந்த ஆகமத்தை ஓரளவு அறிந்தவர்களா இருக்கணும். யாராவது ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா இந்த ஆகமம் படி பண்றேன்னு சொல்ல தெரிஞ்சவர்களா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்பிக்கை இல்லாதவர்கள போடுறாங்க. இல்ல சார், நான் இது இப்ப நான் கமெண்ட் அடிச்சா இட் வில் பி டூ early, பட் பெரிய நம்பிக்கை தரும்படியாக இல்லை. அதான் உண்மை சார். எனக்கு இப்ப உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த விஜயுடைய ஆக்ஷன் 99% இதை நாங்க ஸ்டே வாங்கிடுவோம். ஆனால் இது கருணாநிதி திமுக செய்ய பயந்த செயல். அவுரங்கசீப் கூட இந்த மாதிரி செய்யலை. யாருடைய அட்வைஸ்ல கரூர்ல ஒரு சீட்டை ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரேஷ் அர்ஜென்ட் டிசிஷனை தவிர்த்திருக்கலாம். இப்பயும் சொல்றேன், அடிமனை கோவில் பேர்ல தான் இருக்கணும். இவர்களுக்கு அனுபவ பாத்தியதை ரொம்ப நாமினல் ரெண்ட் கூட பிக்ஸ் பண்ணலாம், அது பேசிட்டு. ஆனால் அடிமனை கோயில்ல இருந்து பட்டா மாத்துறதுங்கிறது கண்டிப்பாக ஏற்க இயலாது. கேஸ் டு கேஸ், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல ஏதாவது 1-2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் நான் சொல்றது 1860 இருந்து எல்லா பட்டா ரெக்கார்ட்ஸும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, எங்கிட்டையும் உங்கள்கிட்ட தான் இல்ல. அது பிரகாரம் பாருங்க, 1800 காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்தாங்க, எம்ஜிஆர் ஆட்சியில கொடுத்தாங்க, கருணாநிதி ஆட்சி வேண்டாம். 1860 பட்டா படியாக என்ன இருக்கோ அதைத்தான் மெயின்டைன் பண்ணணும். அதை ஆன்லைன்ல முதல்ல ஃப்ரீயா ஏத்துங்களேன். ஏன் அதை ஏத்தாம வச்சிருக்கீங்க? அதை ஏத்திட்டு அதன்படியாக நடக்கணும். சார், இப்ப ஆந்திரால திருப்பதியில அங்க வேலை செய்யறவங்கள கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களெல்லாம் அவங்க சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரா வந்தது. சோ அந்த அளவுக்குலாம் இந்த ஹெச்ஆர்என்சி நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் போல. அப்புறம் கூட ஏன் நம்ம ஹெச்ஆர்என்சி மேல இவ்வளவு புகாரும் குறையும் சொல்லணும்?
சார் ஆந்திரால ஓப்பனா தெரிஞ்சுது, தமிழ்நாட்டுல ரிட்டையர்டு பல பேர் கர்த்தரில் நித்தையடைந்தார்னு சொல்லி அந்த பேப்பர் கட்டிங் நான் வச்சிருக்கேன். கீழே பார்த்தா HRNCE EOவா இருந்தாருலாம் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுல ஒரு கல்யாணம் கபாலீஸ்வரர்ல நடக்க இருந்தது. அவர் ஏதோ ஒரு வேலை HRNCEல சேகர் பாபு மூலமா சேர்ந்திருப்பார். அவருடைய திருமணத்திலையும் கர்த்தர் பெயர் இருந்து அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் வந்து போயிருக்கு. பலர் உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்து பெயரை வச்சுக்கிட்டு இருக்கலாம் சார். அதாவது உங்களுக்கு வேணும்னாலும் வீடியோ அனுப்புறேன். ஆந்திரால ஒரு பர்டிகுலர் தெலுங்கானால ஒரு MLA, அவர் 2016 தேர்தலில் இதுல இருந்து ஜெயிச்சவர், காங்கிரஸ் உடைய தலித் சீட்ல இருந்து ஜெயிச்சவர். சமீபத்தில் வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணார். அவர் முதல்ல இது இயேசு படத்தை வந்து தம்பாளத்துல வச்சுட்டு எடுத்துன்னு போறார். பின்னாடி மனைவி ஒரு குடத்தை எடுத்துன்னு போறாங்க. அதுக்கு பின்னாடி அவருடைய மகன் பைபிள் எடுத்துட்டு போறாரு ஒரு தம்பாளத்துல வச்சுட்டு. இது எல்லாம் எந்த பைபிள்ல, எனக்கு பைபிள் தலைகீழ தெரியும், உங்களுக்கும் தெரியும். நான் ஒரு திருக்குறளை கிறிஸ்தவம்னு சொன்னதுக்காக ஒரு ரிசர்ச்சராக மாறினேன். அதனால இது வந்து ஒரு தலித்துன்னு இப்ப இருக்கிற நம்ம வன்னியரசுடைய மனைவி குழந்தைகள் பேரெல்லாம் கிறிஸ்தவ பெயராக இருக்கிறது. அவருடைய தந்தைக்கு அவர் இறுதிச் சடங்கு கிறிஸ்தவத்துலதான் செஞ்சார். உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் சார். இப்ப நீங்க வந்து இத மாதிரி எல்லாம் சொல்றீங்க, நம்ம வந்து கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்தவங்க பேரை மாத்திக்கிட்டாங்க அரசியல்வாதின்லாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே காஷ்மீர்ல வந்து கொஞ்ச நாள் இருந்ததாக ஒரு செய்தி வருது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் இந்தியால வந்து இருந்திருக்காரு. இல்ல, இது வந்து முதல்ல இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரா அப்படிங்கறதெல்லாம் ஹைலி டிஸ்பியூட்டபிள் சப்ஜெக்ட். ஒண்ணு இப்ப இருக்கிற கன்சென்சஸ் என்னன்னா, ஜீசஸ் செமினார் படி அவர் இயேசு உங்களுக்கு வந்து இது சிலுவை ரோமன் மரண தண்டனையில் இறந்தார். இது உறுதியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட். ரெண்டாவது, அவர் ஜான் தி பேப்டிஸ்ட் எனப்படும் யோவான் ஸ்நானனிடம் போய் பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் பெற்றார். இந்த ரெண்டு தான் பல்வேறு விதமான டெஸ்ட். இதை சொல்றதுனால கிறிஸ்துவம் பரவாது, வளராது. அவர் போய் ஞானஸ்தானம் பெற்றார்னா அது ஒரு அசிங்கம் தான், தன்னைக்கு மேல ஒரு குரு இருக்காருன்னு எடுத்துட்டார். சோ இதை போடணும்னு ப்ரீச்சிங்காக ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி எலிமினேட் பண்ண பிறகு மிச்சம் இயேசு வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய ரெண்டு விஷயம் இதான். அவர் பெத்லஹேம்ல பிறந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. நசரத்துங்கிற ஊர் அவர் காலத்தில் இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. பவுலுடைய கொரிந்தியன்ஸ் சாப்டர்ல இயேசு எந்த விதமான அதிசயம், அதாவது கிரேக்கர்கள் ஞானத்தை எதிர்பார்க்கிறார்கள், யூதர்கள் அதிசயத்தை கேட்கிறார்கள், எங்களிடம் சிலுவையில் இறந்த இயேசு கதை தான் இருக்கிறதுன்னு பவுல் எழுதியிருக்காரு. தட் மீன்ஸ் இயேசு எந்த அதிசயமும் செய்யலன்னு 55ல எழுதியிருக்காங்க. ஆனால் காஸ்பல்ல 40% அதிசயம் செஞ்சதாக கதை. சரியா? இப்ப அது வந்து அதனுடைய நம்பகத்தன்மை என்ன? இது மார்க் ஒரு மாதிரி சொல்லியிருந்தா அதே அதிசய கதையில கேரக்டர், லொகேஷன், பிளேஸ மத்தேயுவோ லூக்கோவோ மாத்திருக்காங்க. இது எல்லாமே சின்ன சின்ன கதைகளாக உருவாக்கப்பட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணது. சோ இதுல இயேசு யாருன்னு சொல்லி பார்த்தால், நான் சொல்றது காஸ்பல் படியாக, மேத்யூ காஸ்பல் படியாக பெத்லஹேமில் வாழ்ந்த ஜேக்கபுடைய மகன் ஜோசப்புடைய ஃபேமிலியில பிறந்தவர். லூக்குல பார்த்தால் ஏலிங்கிறவர், நசரத்ல வாழ்ந்த ஏலிங்கிறவருடைய மகன் ஜோசப்புக்கு பிறந்தவர். அப்ப ரெண்டு பேருமே வெவ்வேறு நபர். இவர் மேத்யூடைய ஜீசஸ் வந்து 41வது தலைமுறை, அவர் 57வது தலைமுறை. அப்ப 15 தலைமுறை வித்தியாசம்னா 400 வருஷம் முன்ன பின்ன இருக்கணும். பிறந்த வருஷம் எதுன்னு பார்த்தேன்னு சொன்னால், மேத்யூ சொல்ற இந்த ஈவெண்ட் வந்து இது கிங் ஹெராட் த கிரேட்டுக்கு முன்னால இப்ப பிறந்தார். கிங் ஹெராட் வந்து 2 வயசுக்குள்ள குழந்தைகளை கொல்ல பார்த்தார். கிங் ஹெராதுடைய செத்து போன வருடம் 4 BC, அதுக்கு 2 வருஷம் முன்னாடினா 6 BCல பிறந்திருக்கலாம். ஆனால் இவர் சொல்றது, லூக் சொல்றது, ஒரு சென்சஸ் நடந்தது. கிரினியஸ் உங்களுக்கு இது சிரியாவுடைய கவர்னராக இருந்து அடிஷனல் கவர்னராக ஜுடியாவை கவனிச்சுங்க. அது AD 6ல தான் வருது, AD 8ல தான் நடந்திருக்கணும். அப்ப 12-13 வருஷம் பின்னாடி போறது. சோ அதே போல லென்த், ஓகே, இதெல்லாமே விட்டுருங்க சார். உங்களுக்கு தேவப்பிரியாவையும் எனக்கு சிவகுமாரியும் 2 வருஷமா தான் தெரியும். சோ இதுக்கு மீறி நீங்க எந்த ஊர்ல பிறந்தேள், எங்க இருந்தேங்கிறதெல்லாம் ஒரு ஃபில்லப்பிங் த பிளாங்க்ஸ். பட் சீடரோடு இயேசு இருந்த காலம் எந்த ஊர்ல, இதுதான். அதாவது ஈவன் சொல்ல போனால் யூதாஸ் செத்து போன பிறகு இன்னொரு ஆளை சேர்க்கிறப்ப அந்த ரூல்ஸ்லயே என்ன போட்டிருக்காங்க, இயேசு யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்தானம் பெற்றது முதல் மரண தண்டனையில் இறந்தது வரை அவரை பற்றி அறிந்த 2 பேரை கார்டு போட்டு ஒருத்தனை செலக்ட் பண்ணான்னு இருக்கு. சோ இந்த பீரியட்ல கன்சென்சஸ் இருக்கா? மார்க் படியாக இது முழுக்க 8 மாசமும் கேலிலியில, ஓகேவா, ஒரு 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற 96 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஜுடியால கடைசி 8 மாசம். ஆனா பீரியட் 2.5 வருஷம், 2 வருஷம் பிளஸ் 1 வீக் அப்படிங்கிறார் ஜான்.
சோ எந்த அளவு எது உண்மை இத நான் அவருடைய பிளாக்ல பார்ட் எர்மான் டுடே லிவிங் அத்தாரிட்டி ஆஃப் கிரீக் மேனுஸ்கிரிப்ட் கேட்ட பொழுது நான் என்ன கேட்டேன்னா ரோம் வாஸ் அண்டர் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஜுடியா. சோ ஜுடியால ஒர்க் பண்ணனா இவர் ரோமை எதிர்த்தார் என்று வரும், அதுக்காக மார்க் மாத்தினாரான்னு கேட்டேன். இல்ல மேபி இல்ல ஜான் வந்து 7ல ஒரு சாப்டர் 7 வெர்ஸ் 3லயோ என்னமோ ஒரு ப்ராப்பர்ட்டி என்று சொன்னால் ஜெருசலேம்ல ஒர்க் பண்ணணும்னு ஒரு லைனை போட்டதுனால ஜெருசலேம்ல பண்ணாருன்னு மாத்தி இருக்கலாம் சொன்னார். 2 பேருமே போய் சொல்லி இருக்கலாம் அப்படின்னாரு. சோ இதுதான் நிலைமை. சோ எதை ஏத்துப்பல, ஏன்னா மார்க் எழுதுனது 70, ஜான் எழுதினது 110, 198ல இருந்து கிங் ட்ரோஜான் காலம் 98 to 116 அந்த பீரியட் ஆவரேஜ் போட்டா 108ல வரும். சோ இது எதுவுமே இன்னொன்னு சொல்ல போனால் இயேசு பேசியது அரமிக் அல்லது ஹீப்ரு மொழி. ஒரு வார்த்தை கூட ஒரிஜினல்ல அது எழுதப்படல. மார்க்ல ஒரு 5-6 வார்த்தை எழுதினப்பெல்லாம் அதுக்கு மீனிங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கார். சோ இட் இஸ் ஆல் கம்போஸ்ட் இன் கிரீக். சோ இவங்க யாரும் பார்த்த சாட்சி கிடையாது. இயேசு 12 வயசுல ஒரு இன்சிடென்ட் லூக்ல சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் அரௌண்ட் 30ஸ்னு ஒரு லைன் வரும். அதை வச்சுண்டு இந்த 12ல இருந்து 18ல 30ல காஷ்மீர் வந்தார் என்ற கதை இது 1920ஸ்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்ப ரஷ்யாவை சேர்ந்த நிக்கோலஸ் நோட்டோவிச் என்பவர் திபேத்துக்கு வந்தப்ப வழி தவறி போய் ஒரு புத்திஸ்ட் மான்ஸ்ட்ரியில ஒரு காஸ்பல்லை பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப அந்த நொட்டோவிச்சுக்கு திபேத்தியன் மொழியோ நேபாளிஸ் மொழியோ எதுவும் தெரியாது. அங்க எந்த மாங்குக்கும் ரஷ்யன் மொழி தெரியாது. எந்த மேனுஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோ இல்ல 4th செஞ்சுரியா இருந்தா கூட தட் பி இன் த கிரீக் படிக்கிறதுக்கு அங்க இருக்கிற அந்த மான்ஸ்ட்ரியில யாருக்கும் தெரியாது, நொட்டோவிச்சுக்கும் தெரியாது. இது முழுக்க 19th செஞ்சுரியில கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜீசஸ் மித் தியரிங்கிறது ரொம்ப டாப்ல இருந்தப்ப அதை உடைக்கிறதுக்காக ஜீசஸ் வாழ்ந்தாரா இல்லையாங்கிறதுக்கு பதிலா ஜீசஸ் இந்தியா போனாரா இல்லையான்னா இருந்தாருங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்காக உருவாக்கப்பட்ட தியரி தான். இதை நீங்க ஏத்துண்டால் இதுக்கு சப்சிக்வெண்டா அகமதியா செக்டுடைய லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்பவர் ஜீசஸ் இதுல செத்து போகாமல் மரண தண்டனையின் போது தப்பித்து விட்டு காஷ்மீர்ல இருந்து 120 வயசுலதான் செத்தாருன்னு இன்னைக்கும் அங்க ஒரு டாம்ப் இருக்கு. இன்னும் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டான், ஜீசஸுக்கு ஜெருசலேம்ல 3 டாம்ப் இருக்கு. இப்ப நீங்க போனா ஹோலி செப்பல்சர்னு சொல்லப்படுகிற டாம்பு, அது இல்லாம கல்வாரி கார்டன் டாம்புன்னு ஒண்ணு இருக்கு. இதை தாண்டி டாப்லாய்ட் டாம்புன்னு சொல்லி ஸ்டீஃபன் ஸ்டீல்பர்க் அதை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரியும் எடுத்தார். இதை தாண்டி ஜப்பான்ல ஒரு டாம்ப் இருக்கு. சோ இது எல்லாத்தையுடைய பிலீஃபும் உங்களுக்கு சார் ஜீசஸ்ங்கிறவர் தன்னுடைய வாழ்நாளில் இங்க இருக்கிறவங்கள்ல சில பேர் உயிரோடு இருக்கும் பொழுது வானம் கீழே விழுந்துரும், நட்சத்திரங்கள் விழுந்துரும், உலகம் அழியும்னு சொல்லி இருக்கார். இதையே இன்னொரு விதத்துல பவுல் என்ன சொல்லி இருக்காருன்னா தி எண்ட் டேஸ் ஆர் நியர். சோ கல்யாணமானவர்கள் ஒய்ஃபோட செக்ஸ் வச்சுக்க வேண்டாம். இதை நம்பி இருந்தால் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து 19th செஞ்சுரி வரைக்கும் எல்லாரும் கையில பைபிளை எடுத்துட்டு போறாங்க. ஆனால் யாரும் அதை நம்பல, இல்லாட்டி அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. சோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். சார் ஜீசஸ் என்பவர் வாழ்ந்திருந்தால் ரோம் ஆட்சியை எதிர்த்து ஒரு கலவரம் செய்ய முயன்ற நிலையில் கொல்லப்பட்டார். அதை தாண்டி மீதி எல்லாமே இட் இஸ் அன் எக்ஸாகரேட்டட் மித் இதுதான். பட் அவரை நம்பி போறதுங்கிறது அதுல நான் எந்த குறையும் சொல்ல, அது எல்லா நம்பிக்கைகளிலும் தவறுகள் இருக்கும். வரலாற்று பார்வையாக நான் என்னுடைய பார்வையில அவர் இந்தியா வரத்துக்கு வாய்ப்பில்லை. அதுதான் உண்மை. நன்றி சார். உங்களோட இவ்வளவு நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே நன்றி. மீண்டும் தேவைப்படாவுடன் சந்திப்போம். வணக்கம். நன்றி.